யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வெறும் சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டியாகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இத நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். ஐயோ தலைப்பிரசவம் இல்ல, அதான் புருஷனுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்கு. ஆம்பளைக்கு பிரசவம் வலியா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? நீங்க சுமக்கிறதும் பெக்கிறதும் மட்டும்தான் பொம்பளைங்க, வலி வர்றது ஆம்பளைங்களுக்குமா? வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகும். நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல் இல்ல, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகையா ஆக போறேன். அடி அப்பா, என்ன ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க? கோழி முட்டுறீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடி ஆக போறேங்கிறா. ஏன் டீச்சர் அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சர் ஆக முடியும். அடாடாடாடாடா, அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம், ஒன்னாலதான் குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு போச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சம்பாதிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவன் என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கால, 4 பவுன்ல ரெட்டாவோட சங்கிலி வாங்கி போட்டிருக்கா. வாங்கி போட்டுட்டாலும் இருக்கால கோணவாயன் கோபால் பாண்டாட்டி, என்னடியோ பேரு? சாந்தி. சாந்தி ஒனிடா கலர் டிவி வாங்கி இருக்கிறா. இந்த குள்ளவன்ட்ட இருக்கால, அவ கிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கா. ஐயா, நான் காலுக்கு ஒண்ணும் தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தினோண்டு ஒரு மூக்குத்தி கேட்டா லோலோலோலோன்னு அடிச்சுக்க வேண்டியது. என்ன சிரிப்ப? எங்க உங்க அப்பா? அம்மா, நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா தலை சுடுக்கண்டே குளி போயிட்டாரு. கிண்டலா பண்றீங்க? இந்த மாதிரி இருங்க, நேரடியே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு இடத்துல இல்லங்க, இல்லன்னா 4 அடி சேர்த்து விழும். உனக்கு வச்சிருக்க நீ தானே என்ன சேர்த்து கொடுக்குற. எங்கடி கூந்து போற? என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா, பசங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன். சரி சரி, அதை விடு. ஆபீஸ் நேரம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட் டோஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏன் இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா. பணக்காரங்க எல்லாம் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம். விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படியே வரது போறோம். நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா, அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையும் ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. வெரி குட். இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகும். தேங்க்யூ சார். சார், எஸ், ஹோட்டல் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச வெல்கம் குரூப்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. மை குட்னஸ், ஏதோ ஞாபகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வரா. ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போனோம். டிரைவர் அமிச்சா கோச்சுக்குவா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பரவாயில்ல சார், இது முக்கியமான மீட்டிங், நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு போய் உங்க டாக்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ. டேடி வெல்ல சார் ஆபீஸ்ல பிஸியா இருக்காரு, அதான் என்ன அனுப்பிச்சாரு. வாங்க.
பாக்குறது டிரைவர் வேலை, ஸ்டைலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏய் சொல்லிட்டு என்னமோ போயிட்டே இருக்க, லக்கேஜ் யார் தூக்குறது? ம் இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியா ஓட்டிட்டு இருந்த, ஏன் இவ்வளவு மெதுவா போற? ஏய், லாரி! ஐயோ! ஏய், oh God! வேகமா போற, இவ்வளவு வேகமா போறது? இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருந்தேன். You rash driving! You பாத்து போ, man! பாத்து! யோ, ஏய், பாத்து! ஏய், வண்டி நிறுத்து! எனக்கு பயமா இருக்கு! Stop, man! பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சரி போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா. ஏற்கனவே பம்பளி மாஸ் மாதிரி இருக்கா, இதுல ஐஸ்கிரீம் வேற. சொல்லிட்டே இருக்கல, போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா போ. கொஞ்சம் இறங்குறீங்களா? ஏன்? இறங்குங்க சொல்றேன். வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கே, நம்ம 7 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போட் கிளப். ஏன்? ஒரு ஆட்டோ பிடிச்சு வாங்க. யோ, இரியா. என் டாக்டர் வந்துட்டார் நினைக்கிறேன், அப்புறம் பேசலாம். ஓகே டாடி, மாமா பிரியா, ஜர்னிலாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அந்த ஃபூல வேலைய விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க. யாரம்மா சொல்ற? அதான் ஒரு யூஸ்லெஸ் டிரைவரை ஏர்போர்ட் காமிச்சிருந்தீங்களே, அவனே தான். அவன் டிரைவர் இல்லம்மா, நம்ம கம்பெனி சீஃப் இன்ஜினியர் பாலு. தேங்க்யூ. ஓகே சார், நாளைக்கு பாப்போம். சாரி, நீங்க யாருன்னு தெரியாம. இட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லக்கூடாதா? ஹாய் பிரியா, how are you? ஃபைன், தேங்க் யூ. டாடி, மாடியில போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிட்டீங்க? எப்போ பிரியாவை லைஃப் பார்ட்னர் ஆக்க போறீங்க? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கா மோகன், கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசுறேன். ஓகே சாந்தமா, என்னம்மா? நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளிய போறோம். வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா. எங்க போறோம்னு கேட்க மாட்டீங்களா? எங்க போறீங்க? டிவில ஜோடி பொருத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயும் பட்டுப்படவையும். பரிசுக்காக ஒண்ணும் போல, எங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலயும் வரும், மறந்துடாதீங்க. குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீரா? என்ன லைட்டா போட்டானா? ஐயோ, சிக்னல் போட்டான். கடவுளே, ஜோடி பொருத்தம். எங்க ஏதாவது மாட்ட சொல்லுங்க. என்னமா செய்ய சொல்ற? இல்ல நான் மட்டும் என்ன செய்ய போறீங்க? எங்க அப்படி பாக்காதீங்க, இப்படி திரும்புங்க. இந்த கோணவாய் சாந்தி மச்சின குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்படி பாருங்க. சில்லற இல்ல போயா. ஐயா 10 காசுனா போடுங்க ஐயா. போயா சொல்லல. நான் தட்டு வச்சு பிச்சைக்காரன், இவன் கார் வச்சு பிச்சைக்காரன். அம்மா தாயே, 10 ரூபா மகராசியா இருமா. இருக்கட்டும். என்ன 10 ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சனை நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். நம்ம ஆட்டோல வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா. 5 பைசா கூட பிச்சை போடல. நாம 10 ரூபா போட்டிருக்கோம்னா அவனோட நம்ம தானே பெரிய ஆளு. உன்னை திருத்தவே முடியாது. இந்த இனிய மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? உமா. ஓகே மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார். இந்தம்மா. கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க. உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பாப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவே பார்த்து பதில் சொல்ல வேணாம், என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம எதை விரும்பி பார்ப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க. எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன். மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சி பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லையா? திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷனும் கடைசியா போன வெளியூருது? நாசிக். நாசிக். ஓ, நாசிக் எங்க இருக்குது? எங்கன்னு தெரியலங்க, நான் ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணும். அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம்? ரொம்ப நாளா எனக்கு இந்த நோட் அச்சடிக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள்.
அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். இப்ப உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேக்குறேன். மிஸ்டர் பாலு வாங்க கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லுன்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்லிருக்காங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. சரிங்க. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்லையே. மறந்துட்டார் போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி ஸ்டார்ட். நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் எது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் எது? இது நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜ வம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர் சீதையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ, அங்க கூட போய் பார்த்தோம். ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட். நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம், ஆனா வாட்ச்மேன் உள்ள இல்ல. ரொம்பதான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறச்ச நீங்க பின்னாடில இருந்து ஆக்ஷன்லாம் கட்டக்கூடாது. சரிங்க. திரும்புங்க, சரிங்க. திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, ஆ. 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. ம். அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேப்பீங்க? தைரியலட்சுமி. சும்மா இருக்க. ஏன் தைரிய லட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரியலட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க. தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. கணக்கு போட இங்க தெரியாது. பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கறேன் சார், நீங்க போறீங்களா மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்தர் வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரேன், நீங்க போக மாட்டீங்களா சார்? காசா சார் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டபடாவும் பட்டு படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. அட நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம். ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். சார், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி